ஒரு காலகட்டத்திலே கன்னட பட உலகில் லேடி சூப்பர் ஸ்டாராக வலம் வந்த சரோஜாதேவி இன்றைக்கு நம்முடைய இல்லை. தன்னுடைய திரைப்பயணத்தில் அவர் செய்த சாதனைகள் இருக்க, அதை யாராலும் எந்த காலத்தில் முறியடிக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. 21 ஆண்டுகளில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி ஆகிய 5 மொழிகளில் தொடர்ந்து 161 திரைப்படங்களிலே கதாநாயகர் நடித்த தனிப்பெருமை சரோஜாதேவிக்கு மட்டுமே சொந்தமானது. தன்னுடைய 17வது வயதிலே நடிக்க வந்தவர் தான் சரோஜாதேவி. தமிழில் அவருக்கு ஒரு நல்ல அடையாளத்தை பெற்றுத்தந்த படம்னா அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு ஜோடி சேர்ந்தவர் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு பின்னாலே அவருடைய திரை வாழ்க்கை ஏறுமுகமாகவே இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். எம்ஜிஆர் தான் நாடோடி மன்னன் திரைப்படத்திலே சரோஜாதேவியை அறிமுகப்படுத்தினார் என்றாலும் அதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் ஒரு காலகட்டத்திலே சிவாஜி கணேசன் ரசிக மன்ற தலைவராக இருந்த சின்னண்ணாமலை. அந்த நன்றியை கடைசி வரைக்கும் மறக்காமல் தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் பழக்கூடையோடு சின்னண்ணாமலையை சந்தித்து அவர் காலிலே விழுந்து ஆசி பெறுவாராம் சரோஜாதேவி. அந்த அளவுக்கு நன்றி மறக்காத ஒரு நடிகையாக இருந்தவர் அவர். இப்போதுள்ள நடிகரில் தந்தை சொல் தட்டாத நடிகர் என்று பிரசாந்தை சொல்லலாம். அவருடைய திரை வாழ்க்கையிலே எல்லா முடிவுகளையும் இன்று வரையிலே தியாகராஜன் தான் எடுக்கிறார். அது மாதிரி தாய் சொல்லை தட்டாத ஒரு நடிகையாக இருந்தவர் ஸ்ரீதேவி. என்ன மாதிரியான உடை அணியணும், என்ன சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் கூட ஸ்ரீதேவியுடைய தாயார் தான் ஸ்ரீதேவிக்கு சொல்வார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுலேருந்து ஒரு இன்ச்சு கூட மாறி நடக்க மாட்டார் ஸ்ரீதேவி. இவங்களுக்கெல்லாம் முன்னுதாரணம் என்று சரோஜாதேவியை சொல்லலாம். சரோஜாதேவியை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா ருத்ரம்மா வச்சது தான் சட்டம். இந்த படத்தில் அவங்க நடின்னு சொன்னால் நடிப்பாங்க, இந்த படத்தில் நடிக்க வேணான்னு சொன்னால் நடிக்க மாட்டாங்க. எம்ஜிஆருடன் ஜோடி சேர்ந்து நடிக்க வேண்டிய ஒரு திரைப்படத்திற்கு அந்த பட தயாரிப்பாளர் கேட்ட காட்சிட்ட ருத்ரமா கொடுக்கல அப்படின்றதுனால தான் எம்ஜிஆரோடு தொடர்ந்து நடிக்கின்ற வாய்ப்பை ஒரு காலகட்டத்திலே சரோஜாதேவி இழக்க நேர்ந்தது. ஆனால் அதை பற்றிலாம் சரோஜாதேவி கவலைப்படவே இல்லை. எம்ஜிஆர் பட வாய்ப்பு இழந்தாலும் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் முக்கியம் என்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியவர் தான் சரோஜாதேவி. தமிழ் சினிமா உலகின் மூவேந்தர்கள் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி என்று நம்முடைய நிகழ்ச்சிகள் பலவற்றில் நான் திரும்ப திரும்ப குறிப்பிட்டிருக்கிறேன். அவங்க 3 பேரும் மூவேந்தர்கள்னா அந்த மூவேந்தருக்கும் திரையுலகத்திலே ராணியாக வலம் வந்ததுன்னா அது சரோஜாதேவி மட்டுமே. இப்படி 3 நடிகர்களோடும் தொடர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பினை வேறு எந்த நடிகையும் பெற்றதில்லை அப்படின்றது தான் உண்மை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு 26 திரைப்படங்களிலும், நடிகர் தலம் சிவாஜியோடு 22 திரைப்படங்களிலும், காதல் மன்னன் ஜெமினி கணேசனோடு 17 திரைப்படங்களிலும் ஜோடி சேர்ந்து நடித்திருக்கிறார் சரோஜாதேவி. 1967ஆம் ஆண்டில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திலே பொறியாளராக பணிபுரிந்து கொண்டிருந்த ஸ்ரீஹர்ஷாவை திருமணம் செய்து கொண்டதற்கு பின்னாலே நிரந்தரமாக சினிமா உலகை விட்டு விலகி விடுவது அப்படின்ற முடிவில் தான் சரோஜாதேவி இருந்தார். அந்த முடிவை அவர் மாற்ற காரணமாக இருந்தவர் இந்தி நடிகரான ராஜேஷ் கண்ணா. ஹிந்தி பட உலகின் மாபெரும் நடிகரான திலீப்குமார் சைராபானு என்ற நடிகையை திருமணம் செய்து கொண்ட போது சைராபானுடைய திறமை வீணாகிவிடக்கூடாது, அதனால் நீங்கள் தொடர்ந்து சினிமாவில் நடிக்கலாம் என்று அவருக்கு அனுமதி அளித்தார். அது மாதிரி உங்கள் மனைவியை நீங்கள் சினிமாவிலே தொடர்ந்து நடிக்க அனுமதிக்க வேண்டும் என்று சரோஜாதேவியுடைய கணவரான ஸ்ரீஹர்ஷாவிடம் சொன்னது ராஜேஷ் கண்ணா. அதைத் தொடர்ந்து தான் தொடர்ந்து சினிமாவிலே நடிப்பது என்ற முடிவை சரோஜாதேவி எடுத்தார். அப்படி ஒரு முடிவை அவர் எடுத்ததற்கு பின்னாலே அவர் நடித்த படங்களில் மிக குறிப்பிடத்தகுந்த படம்னா அது இயக்குனர் திலகம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுடைய இயக்கத்திலே உருவான பணமா பாசமா என்ற திரைப்படம். பணமா பாசமா படத்திலே ஜெமினி கணேசனும் சரோஜாதேவியும் ஜோடியாக நடிக்கப் போகிறார்கள் அப்படின்ற விளம்பரம் வந்த உடனே கே.எஸ். கோபாலகிருஷ்ணனை விமர்சிக்காத திரைப்பட விநியோகத்திலே இல்லை என்று சொல்லலாம். உனக்கு என்ன புத்தி இது பேதலிச்சு போச்சா? சரோஜாதேவி கல்யாணமாகி மார்க்கெட்டெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஜெமினி கணேசனுக்கு சமீப காலமாக எந்த படமும் ஓடல. அவங்க 2 பேரும் வச்சு படம் எடுக்கிறேன்றே, நீ எடுத்த முடிவிலேயே மோசமான முடிவு தான் அப்படின்னு கே.எஸ். கோபாலகிருஷ்ணனை பல பேர் சாடினார். கல்யாணத்துக்கு பின்னால் எந்த நடிகையாவது ரசிகர்கள் பார்ப்பாங்களா? அதன் காரணமாக தான் திருமணத்துக்கு பின்னால் சரோஜாதேவி நடித்த பெண் என்றால் பெண் என்ற திரைப்படம் கூட ஓடலை. அப்படிப்பட்ட நடிகையை கதாநாயகியாக ஒப்பந்தம் பண்ணி ஜெமினி கணேசன் அவருக்கு ஜோடியாக ஒப்பந்தம் பண்ணிருக்கிய, இதெல்லாம் என்ன முடிவு அப்படின்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக இந்த படம் ஓடவே ஓடாது என்று கே.எஸ். கோபாலகிருஷ்ணனை பார்த்து நேரடியாகவே சொன்ன விமர்சனங்கள்லாம் உண்டு. ஆனால் அந்த விமர்சனங்களையெல்லாம் அப்படியே ஒதுக்கி தள்ளிவிட்டு பணமா பாசமா படத்தை எடுத்தார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். அந்த பணமா பாசமா திரைப்படம் ஜெமினி கணேசன், சரோஜாதேவி, கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் ஆகிய மூவருக்கும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது மட்டும் இல்லாமல் வசூலை வாரி கொட்டிய படமாகவும் அமைந்தது. சரோஜாதேவி தமிழை உச்சரிக்கிறதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவருடைய தமிழே கொஞ்சம் தமிழ் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய அந்த தமிழை பற்றி ஆரம்ப காலத்திலேயே பல விமர்சனங்கள் எழுந்தன.
திருடாதே படத்தில் நடிப்பதற்காக எம்ஜிஆர் சரோஜதேவி ஒப்பந்தம் செய்கின்ற அந்த காலகட்டத்திலேயே சரோஜதேவியுடைய இந்த தமிழை பற்றி ஒரு விமர்சனம் இருந்தது. அப்போ அவங்க எல்லாரையும் பார்த்து எம்ஜிஆர் சொன்னது இதுதான், இதே தமிழ் நிச்சயமாக ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு தமிழாக ஒரு காலகட்டத்தில் அமையதான் போது. நீங்கள் பாருங்கள், அவர் கொஞ்சம் அந்த தமிழை பேசுறதுக்கு அது ரசிக்கிற மாதிரி இருக்குது, நிச்சயமாக ரசிகர்கள் அதை ரசிப்பார்கள் என்று மிக அழகாக அன்றைய கணித்தவர் எம்ஜிஆர். சரோஜதேவிக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய பந்தம் உண்டு. இந்த சினிமா உலகில் நான் பத்திரிகை தொடர்பாக அடியெடுத்து வைத்த முதல் திரைப்படம்னா அது ஜி ராமகிருஷ்ணனுடைய இயக்கத்திலே உருவான ஸ்நேகிதி என்ற திரைப்படம். அந்த படத்தில் கதாநாயகி நடித்தது சரோஜதேவி தான். நான் திரையிலே அதுவரை பார்த்து ரசித்த சரோஜதேவியுடைய நடிப்பை நேரில் பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பின் போது தான் முதலாக எனக்கு கிடைத்தது. அதற்கு பின்னாலே அவரோடு பல படங்களில் நான் இணைந்து பணியாற்றியிருக்கிறேன். பத்திரிகையாளனாக பல சந்தர்ப்பங்களை அவரை பேட்டி கண்டிருக்கிறேன். நம்முடைய டூரிங் டாக்கீஸ் யூடியூப் சேனலை தொடங்கியதுக்கு பின்னாலே ஓராண்டுக்கு முன்பாக அவரை சென்னையிலே உள்ள இல்லத்திலே சந்தித்து பேட்டி காணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது ஏறக்குறைய 3 மணி நேரம் மனம் விட்டு எங்களோடு பேசி கொண்டிருந்தார் சரோஜதேவி. ஓராண்டுக்கு முன்னாலே ஒரு விருது வழங்குகின்ற விழாவிலே சரோஜதேவிக்கு விருது வழங்குகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு அமைந்தது. அந்த விழாவில் ஒரு காலத்தில் நான் சரோஜதேவியுடைய தீவிர ரசிகன் என்ற போது அடுத்த கணம் சரோஜதேவி என்னை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஏன் இப்போ நீங்கள் என்னுடைய ரசிகை இல்லையா என்பது தான். நான் சின்ன வயசில் மிக தீவிரமான ரசிகன், சின்ன வயசுலேருந்து இவங்களுடைய மிக தீவிரமான ரசிகன். இப்போ இல்லையா? அதான் சொன்னேன், சின்ன வயசுலேருந்து தீவிரமான ரசிகன். அவங்களுக்கு இந்த விருதை கொடுக்கறது சினிமா எனக்கு பெற்றுத்தந்த வாய்ப்பாக நினைக்கிறேன். அன்றைக்கு மட்டும் இல்லை, என்றைக்கும் நான் உங்களுடைய ரசிகன் என்று சொல்லி அந்த விழா மேடையில் அந்த விருதை சரோஜதேவியிடம் நான் கொடுத்தேன். தமிழ் சினிமா ரசிகருடைய கனவு கன்னியாக மிக நீண்ட காலம் இருந்த சரோஜதேவி கன்னடத்து பைங்கிளி, அபிநய சரஸ்வதி போன்ற பட்டங்களுக்கும் சொந்தக்காரர். இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற 2வது உயரிய விருதான பத்மவிபூஷன் உட்பட பல அரசு விருதுகளை பெற்றவர் இவர். 1955 ஆண்டிலேயே சினிமா உலகிலே அடியெடுத்து வைத்த சரோஜதேவி 1984 ஆண்டில், அதாவது 29 வருடங்களில் 161 படங்களிலே கதாநாயகியாக நடித்தார். இது தவிர குணச்சித்திர பாத்திரங்களில் அவர் நடித்த படங்களுடைய எண்ணிக்கையும் சேர்த்தால் அவருடைய மொத்த பட எண்ணிக்கை 200ஐயும் தாண்டும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய எல்லா மொழிகளிலும் முன்னணி கதாநாயகர்கள் நடிக்கின்ற வாய்ப்பு சரோஜதேவிக்கு கிடைத்தது. அதை மிகச்சரியான முறையிலே பயன்படுத்தி கொண்டு அதிவேகமாக தன்னுடைய திரை வாழ்க்கையிலே முன்னேறியவர் தான் சரோஜதேவி. சரோஜாதேவியின் தந்தையின் பெயர் பைரப்பா, தாயாரின் பெயர் ருத்ரம்மா. அந்த தம்பதியினருக்கு 4வதாக பிறந்த பெண் தான் சரோஜதேவி. ருத்ரம்மா பிரசவ வேதனையால் துடித்து கொண்டிருந்த போது அவருடைய பக்கத்து வீட்டிலே சத்யநாராயணா பூஜை நடைபெற்று கொண்டிருந்தது. ருத்ரம்மா இப்படி பிரசவ வலியால் துடித்து கொண்டிருப்பதை பார்த்தவர்கள் சத்யநாராயணா பூஜை முடிஞ்ச உடனே அந்த பிரசாதத்தை ருத்ரம்மாவிடம் கொடுக்க அந்த பிரசாதத்தை அந்த அம்மா சாப்பிட்ட சில நொடிகளிலே பிறந்தவர் தான் சரோஜதேவி. அதனால தான் சரோஜதேவியுடைய பிறந்த தினமான ஜனவரி 7ஆம் தேதி அன்று ஒவ்வொரு ஆண்டும் சத்யநாராயண பூஜையை மிக சிறப்பாக கொண்டாடுவதை பழக்கமாக்கி கொண்டார் சரோஜதேவியுடைய தாயாரான ருத்ரம்மா. பெங்களூரில் உள்ள செயின்ட் தெரசா பள்ளியில் தான் சரோஜதேவி படித்தார். சின்ன வயசுலேயே அவர் மிக நன்றாக பாடுவார், அதே மாதிரி நன்றாக நடனமும் ஆடுவார். ஒரு முறை அந்த பள்ளியினுடைய கலை விழாவுக்கு வந்த கதாநாயக நடிகரான ஹொன்னப்ப பாகவதர் சரோஜதேவியுடைய அழகை பார்த்துவிட்டு அவரை சினிமாவில் நடிப்பதற்கு அழைத்தார். அப்போது சினிமாவில் நடிக்க எந்த ஆர்வமும் இல்லாதவராக இருந்தார் சரோஜதேவி. அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா படித்து ஒரு பெரிய டீச்சர் ஆகிவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவாக இருந்தது. எத்தனையோ 1000 பேர் சினிமாவில் நடிக்கணும்னு தவம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்பு ஒன்றை தேடி வருது, அதையே ஏற்றுக்க மாட்டேன்ற, இந்த ஒரு படத்தில் நடி, அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லி சரோஜதேவி அந்த படத்தில் நடிக்க வைத்தவர் சரோஜதேவியுடைய தாயாரான ருத்ரம்மா தான். சரோஜதேவி பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா சொல்கிறது தான் வேத வாக்கு. தன்னுடைய தாயினுடைய சொல்லி அவர் தட்டி பேசியதே இல்லை. அதனால் தாயார் சொன்னபடி அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். அந்த படத்தினுடைய பெயர் தான் மகாகவி காளிதாஸ். அந்த படத்தில் நடிப்பதற்காகத்தான் முதலாக சென்னைக்கு வந்தார் சரோஜதேவி. நான் பெரிய ஆஞ்சநேய பக்தர். எனக்கு நடந்த எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்றைக்கி தான் நடக்கும். நான் முதலாக சென்னைக்கு வந்தது சனிக்கிழமை தான். எனக்கு மேக்கப் டெஸ்ட் எடுத்ததும் சனிக்கிழமை தான். சமீபத்தில் எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்களே, அது கூட சனிக்கிழமை தான் என்று ஒரு பத்திரிகை பேட்டிலே குறிப்பிட்டிருக்கிறார் சரோஜதேவி. மகாகவி காளிதாஸ் படத்துக்காக சரோஜதேவி ஃபோட்டோ எடுத்தாங்க. சரோஜதேவியுடைய கண்ணில் எப்போதும் ஒரு மச்சம் உண்டு. அவர்கள் எடுத்த ஃபோட்டோவில் அந்த மச்சம் தெளிவாக பதிவாகி இருந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்த உதவி இயக்குனர் ஒருவர், இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி உன் கண்ணில் இருக்க இந்த மச்சத்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுமே என்று சரோஜதேவியிடம் சொல்ல ஓவென்று கதறி அழத் தொடங்கி விட்டார் சரோஜதேவி. அப்படி அவர் அழுவதை பார்த்த அந்த படத்தினுடைய இயக்குனரான சீதாராம் சாஸ்திரி, என்னத்துக்காக அந்த பொண்ணு இப்படி அழுது என்று கேட்டபோது அந்த உதவி இயக்குனர் சொன்ன விவரங்களை எல்லாம் அழுதபடியே அவரிடம் சொன்னார் சரோஜதேவி.
இதுக்கு அப்படி அழற, அந்த ஆள் ஒன்று ஏதோ கலாட்டா பண்ணியிருக்காரு என்று சரோஜதேவி சமாதானம் பண்ண சீதாராம் சாஸ்திரி அத்தோடு நிற்கலை. உன் கண்ணில் இருக்க இந்த மச்சம் அது ரொம்ப அதிர்ஷ்டமான மச்சம், நீ மிகப்பெரிய நடிகை வருவ என்று சரோஜதேவி வாழ்த்தினார். ஆனால் சரோஜதேவிக்கு அப்போ அதிலெல்லாம் எந்த நம்பிக்கையும் இல்லை. சீதாராம் சாஸ்திரி சொன்னதை சரோஜதேவி நம்பலைன்னாலும் மகாகவி காளிதாஸ் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. ஒரு படம் தான் நடித்து முடிச்சாச்சே, ஊருக்கு கிளம்பலாம் என்று சரோஜதேவி தயாராகி கொண்டிருந்த போது அங்கே வந்த ஹொன்னப்ப பாவதர் இன்னும் ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடிச்சிருங்க என்று அவரிடம் கேட்டார். இப்போ சரோஜதேவி தன்னுடைய தாயாரை பார்த்தார். தாயாரும் இன்னும் ஒரு படம் மட்டுமா நடிச்சுட்டு போயிடலாம் என்று சொல்ல அதற்கு தயாரானார் சரோஜதேவி. இரண்டாவது படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. 2 படம் முடித்த உடனே நேராக பெங்களூர் திரும்பிய சரோஜதேவி பள்ளிக்கு செல்வதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்த போது ஒரு வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே தமிழ் சினிமாவுடைய பிதாமகர் என்று போற்றப்படுகின்ற இயக்குனர் கே. சுப்பிரமணியம் சரோஜதேவியுடைய வீட்டுக்கு வந்தார். டி.ஆர். ராஜகுமாரி கதாநாயகியாக நடிக்க கச்சை தேவயானி என்ற தமிழ் படத்தை தயாரித்திருந்த கே. சுப்பிரமணியம் அந்த படத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தார். அந்த படத்துடைய கன்னட பதிப்பிலே சரோஜதேவி நடிக்க வேண்டும் என்று கேட்பதற்காகத்தான் அவருடைய வீட்டுக்கு வந்தார் கே. சுப்பிரமணியம். இந்த முறையும் சரோஜதேவிக்கு அந்த படத்தில் நடிக்க விருப்பமே இல்லை. ஆனால் அவர் தாயார் வற்புறுத்தல் காரணமாக தன்னுடைய 3வது படமான கச்சை தேவயானியும் அவர் ஒப்புக்கொண்டார். டி.ஆர். ராஜகுமார் இந்த படத்தை நடிக்கும்போது புதுமுகம் தான். இந்த ஒரே படம் அவரை புகழினுடைய உச்சத்து கொண்டு போயிடுச்சு. அதே மாதிரி இந்த படத்துடைய கன்னட பதிப்பில் நடித்தா நீயும் பெரிய ஸ்டார் ஆகிடுவே என்று சரோஜதேவியுடன் சொன்னார் கே. சுப்பிரமணியம். ஆனால் சரோஜதேவி பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் காதிலேயே வாங்கிக்கல. ஏன்னா சினிமாவிலேயே அவருக்கு ஆர்வம் இல்லை. அப்படி இருக்கும்போது அதில் ஸ்டார் அதை பற்றி அவருக்கு என்ன கவலை. கச்சை தேவயானி படத்துடைய படப்பிடிப்பு அப்போது வாகினி ஸ்டுடியோ வளாகத்தில் அமைந்திருந்த விஜயா ஸ்டுடியோவில் நடைபெற்றது. அப்போதுதான் முதலாக எம்ஜிஆரை சந்திக்கின்ற வாய்ப்பு சரோஜதேவிக்கு கிடைத்தது. மக்கள் தலைவர் எம்ஜிஆரை தான் முதலாக சந்தித்த அந்த தருணத்தை பற்றி ஒரு பத்திரிகை பேட்டியிலே மிகவும் விவரமாக பதிவு செய்திருக்கிறார் சரோஜதேவி. அந்த கச்சை தேவயானி செட்டுக்குள்ளே எம்ஜிஆர் அடி எடுத்து வைத்த போது சூரியனே அந்த செட்டுக்குள்ளே நுழைந்த போது இருந்தது. அப்படி ஒரு பிரகாசம். அந்த செட்டில் இருந்த எல்லாரும் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். என் பக்கமாக வந்தவர் என்னை காட்டி இந்த பெண் யார் என்று பந்துருவனும் கேட்க, பேர் சரோஜதேவி, கன்னடத்திலே நடிக்க வந்திருக்கு, ஏற்கனவே 2 படத்தில் கன்னடத்தில் நடிச்சிருக்கு என்று என்னை அறிமுகப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து காப்பி சாப்பிட்றியா என்று கன்னடத்திலேயே என்னை பார்த்து கேட்ட எம்ஜிஆர், சென்னாயிதியா என்று கன்னடத்திலேயே என்னுடைய நலனை விசாரித்தார். அதுக்கு பின்னாடி எல்லார்ட்டையும் பேசிட்டு அவர் வெளில கிளம்பி போயிட்டார். அவர் கிளம்பி போகிறதையே பார்த்துட்டு இருந்த நான் பக்கத்தில் இருந்தவிட்ட இவர் யாருன்னு கேட்டேன். யாரை பார்த்து இவர் யாருன்னு கேட்குற, இவர் தாம்மா எம்ஜிஆர் என்றார் அவர். அவர் அப்படி சொன்ன உடனே எனக்கு ஆச்சரியம் தாங்கலை. அவர் போன திசையே கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தேன் என்று அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார் சரோஜதேவி. கச்சை தேவயானி கன்னட படத்தை தொடர்ந்து தங்கமலை ரகசியம், பூலோக ரம்பை, பார்த்திபன் கனவு ஆகிய படங்களிலே சின்ன சின்ன பாத்திரம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு சரோஜதேவிக்கு கிடைத்தது. நடிகர்கள் சிவாஜி கணேசன் கதாநாயகன் நடித்த தங்கமலை ரகசியம் படத்திலே சரோஜதேவியுடைய பெயரை டைட்டிலில் போடும்போது மற்றும் பலர் என்ற பட்டியலிலே சரோஜதேவியுடைய பெயரும் இன்னொரு நடிகையினுடைய பெயரும் இடம்பெற்றிருந்தது. ஜெமினேஸ்வரன் அவர் நடித்த பூலோக ரம்ப படத்தில் லேசான பதவி உயர்வு சரோஜதேவிக்கு கிடைத்தது. அதில் நடன நடிகை சரோஜதேவி என்று டைட்டிலே அவர் பெயரை போட்டிருந்தார். பார்த்திபன் கனவு திரைப்படத்தில் வைஜெயந்தி மாலாவுடைய ஜோடியாகத்தான் சரோஜதேவி நடிச்சிருந்தார்னாலும் அந்த படம் வெளியான போது சரோஜதேவி ஏற்கனவே கதாநாயகி ஆகிவிட்டிருந்த காரணத்தினால அந்த படத்தினுடைய டைட்டிலில் கௌரவ நடிகை சரோஜதேவி என்று போட்டிருந்தார். இதில் தங்கமலை ரகசியம் படத்தில் சரோஜதேவி நடிப்பிற்கு காரணமாக அமைந்தவர் கதாசிரியர் சின்னண்ணாமலை. அப்போது அவர் எம்ஜிஆர் கதாநாயகன் நடிக்க திருடாதே என்ற ஒரு படத்தை தயாரிக்க திட்டமிட்டு கொண்டிருந்தார். தங்கமலை ரகசியம் படத்திலே சரோஜதேவி பங்கு பெற்ற நடன காட்சி இயக்கிய இயக்குனர் பா. நீலகண்டன் சரோஜதேவியுடைய அழகான தோற்றத்தை பார்த்துவிட்டு இந்த பெண் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நடிகையாக வருவார் என்று சின்னண்ணாமலிடம் கூறியதால் தன்னுடைய தயாரிப்பான திருடாதே படத்துக்கும் சரோஜதேவி ஒப்பந்தம் செய்யலாம் என்று முடிவெடுத்தார் சின்னண்ணாமலை. அதற்கு பின்னாலே எம்ஜிஆர் பார்ப்பதற்காக சரோஜதேவி ஒரு டெஸ்ட்டும் எடுத்தாங்க. அந்த டெஸ்ட்டை பார்த்த எம்ஜிஆர் இவரையே கதாநாயகியாக போடலாம் என்று சொன்னதற்கு பின்னாலே திருடாதே படத்திற்கு கதாநாயகியாக ஒப்பந்தமானார் சரோஜதேவி. அந்த படத்துக்காக அவருக்கு தரப்பட்ட சம்பளம் 5000 ரூபாய். அப்போவே சரோஜதேவியுடைய தாயாரான ருத்ரமா அந்த சம்பளம் போதாது என்று அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கிட்ட அடம் பிடித்ததாக கூட ஒரு கதை உண்டு. சரோஜதேவி கதாநாயகா நடிக்க ஒப்பந்தமான முதல் படமாக திருடாதே படம், 2வது படமாக நாடோடி மன்னன் படமும் அமைந்தது என்றாலும் சரோஜதேவி கதாநாயகா நடித்து முதல்ல வெளிவந்த படம் சின்னப்ப தேவருடைய செங்கோட்டை சிங்கம். அந்த படத்திலே கன்னட நடிகரான உதயகுமாருடன் ஜோடி சேர்ந்து நடித்திருந்தார் சரோஜதேவி. தேவருடைய செங்கோட்டை சிங்கம் படம் வெளிவருவதற்கு முன்னாலேயே தமிழ் சினிமா அரசியலுக்கு என்னை அறிமுகப்படுத்தி இன்னொரு படம் இருக்குது,
அது எங்கள் குடும்பம் பெருசு என்ற பெயரிலே வெளியான ஒரு திரைப்படம். கன்னடத்திலே B.R. பந்துலு அவர்கள் தயாரித்து ஸ்கூல் மாஸ்டர் என்ற படத்தை தமிழிலே மொழி மாற்றம் செய்து எங்கள் குடும்பம் பெருசு என்ற பெயரிலே வெளியிட்டார்கள். அந்த படம் சென்னை மயிலாப்பூரில் உள்ள காமதேனு தியேட்டரில் அப்போ வெளியாகிச்சு. அந்த படத்தை காமதேனு தியேட்டரில் பார்த்த ஒரு விமர்சகர், இந்த படத்திலே கதாநாயகியாக நடித்திருக்கின்ற நடிகை ஒரு பக்கம் பார்த்தா பத்மினி மாதிரி இருக்கார், இன்னொரு பக்கம் பார்த்தா வைஜெயந்தி மாலா மாதிரி இருக்கார் என்று என்னை பற்றி விமர்சித்திருந்தார். தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஏற்றத்துக்கு மிக முக்கியமான காரணம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர்னு தான் நான் சொல்வேன். அவருடைய நாடோடி மன்னன் படத்தில் நான் நடிக்க ஒப்பந்தமாயிருக்கின்ற செய்தி வெளியில் தெரிஞ்ச உடனேயே ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதில் பாகப்பிரிவினை, கல்யாண பரிசு போன்ற படங்களும் அடக்கம் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் சரோஜி. மிகவும் பரபரப்பாக தமிழ் சினிமாவிலே கதாநாயகியாக நடித்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே 1967ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்று பாரத் எலக்ட்ரானிக்ஸிலே பொறியாளராக பணியாற்றி கொண்டிருந்த ஸ்ரீஹர்ஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் சரோஜி. ஆரம்பத்திலேருந்தே சரோஜியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சினிமாவில் நடிக்கிறதுல மிகப்பெரிய ஆர்வம் இல்லாமல் இருந்தது. அதனால் திருமணத்திற்கு பிறகு முழுமையாக சினிமாவில் நடிப்பதை தவிர்த்து விட வேண்டும் என்பதுதான் சரோஜியுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் ஸ்ரீஹர்ஷாவுடைய எண்ணம் அதற்கு மாறுபட்டதாக இருந்தது. திலீப்குமாருடைய மனைவி சைராபானு கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்கலையா, அவர் நடின்னு சொன்னதே யாருன்னா திலீப்குமார் தான். அது மாதிரி தான் நானும். கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக உன்னுடைய திறமைகள்லாம் எதுக்கு கட்டி போடணும், நீ தொடர்ந்து சினிமாவில் நடிக்கலாம் என்று சரோஜதேவிக்கு பச்சை கொடி காட்டியவர் ஹர்ஷா. அதைத் தொடர்ந்து தான் பெண் என்றால் பெண் என்ற படத்தின் மூலம் மீண்டும் சினிமாவிலே நடிக்க வந்தார் சரோஜதேவி. அப்படி ஒரு நடிக்க வந்த முதல் படமான பெண் என்றால் பெண் படத்தை இயக்கியவர் ஆரூர் தாஸ். ஆனால் அந்த படம் வெற்றி படமாக அமையவில்லை. அந்த படம் வெற்றி படமாக அமையலைன்ன உடனே கல்யாணமான நடிகையெல்லாம் போட்டு படம் எடுத்தால் ஓடுமா என்று பலர் விமர்சித்தார்கள். ஆனால் அந்த விமர்சனங்களை எல்லாம் தவிடுபடியாக்குகின்ற விதத்திலே தன்னுடைய பணமா பாசமா படத்திலே மீண்டும் சரோஜி ஒப்பந்தம் செய்து இந்த திருமணம் என்பதெல்லாம் வெற்றிக்கு தடையில்லை என்பதை நிரூபித்தார் K.S. கோபாலகிருஷ்ணன். கல்யாணம் ஆயிட்டதுனாலே ஒரு நடிகைக்கு ரசிகர்கள் மத்தியிலே வரவேற்பு இல்லாமல் போகாது என்பதை இந்திய சினிமா உலகிலே பல நடிகைகள் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களில் மிக முக்கியமான ஒரு நடிகை சரோஜதேவி. சினிமாவுடைய வெற்றி தோல்வியை கணிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு கதையை கேட்டவுடனே இந்த கதை நிச்சயமாக வெற்றி பெறும் என்று கணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மட்டும் ஒரு நபருக்கு இருக்குமானால் அவரை விட அதிர்ஷ்டசாலி இருக்க முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஆற்றல் இல்லாத காரணத்தினால்தான் கற்பகம், கல்யாண பரிசு போன்ற மிகப்பெரிய வெற்றி படங்களை தயாரிக்கின்ற வாய்ப்பை பல தயாரிப்பு நிறுவனங்கள் இழந்தன என்பதுதான் நிஜம். கல்யாண பரிசு ஸ்ரீதருடைய கதை வசனம் இயக்கத்திலே உருவான படம். அந்த படத்தை தயாரித்தது ஸ்ரீதர் பங்குதாரராக இருந்து வீனஸ் பிக்சர்ஸ். ஆனால் வீனஸ் பிக்சர்ஸுடைய பங்குதாரர்களுக்கு கல்யாண பரிசு கதை முதலில் பிடிக்கவில்லை என்பதுதான் நிஜம். அமரதீபம், முத்தம் முத்தன் ஆகிய திரைப்படங்களுடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்து என்ன பண்ணலாம் என்று வீனஸ் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் எல்லோரும் யோசனை பண்ணி கொண்டிருந்த போதுதான் கல்யாண பரிசு கதையை தன்னுடைய பங்குதாரர்கள் அனைவருக்கும் சொன்னார் ஸ்ரீதர். அந்த கதையை கேட்ட உடனே, என்ன ஸ்ரீதர் இது, மற்றவங்கெல்லாம் மற்ற கதையை திருடி கதை பண்ணுவாங்க, நீ உன் கதையே திருடி இன்னொரு கதையை எழுதியிருக்கியே என்று ஸ்ரீதரை பார்த்து சொன்னார் அந்த படத்தினுடைய பங்குதாரரான கிருஷ்ணமூர்த்தி. என்ன கிருஷ்ணமூர்த்தி சொல்கிற என்று ஸ்ரீதர் ஆச்சரியத்துடன் கேட்டபோது, அமரதீபம் படத்தினுடைய கதை என்ன, அதில் பத்மினி, சாவித்திரி 2 பேரும் சிவாஜியை காதலிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த கதையிலையும் ஒரு கதாநாயகனை 2 கதாநாயகிகள் காதலிக்கிறாங்க என்றார் கிருஷ்ணமூர்த்தி. அது வேறு விதமான முக்கோண கதை, இது வேறு விதமான முக்கோண காதல் கதை என்று ஸ்ரீதர் சொன்னபோது, எது எப்படி இருந்தாலும் இதுவும் முக்கோண காதல் கதை தானே, அதனால் வீனஸ் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நீ புதுசாக ஒரு கதையை திங்க் பண்ணு, இந்த கதையை ஏதாவது ஏமாந்த தயாரிப்பாளராக ஆப்டா அவர் தலையில் கட்டி விடு என்றார் கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி அப்படி சொன்னதுனால ஸ்ரீதர் சோர்ந்து போகலை. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த கல்யாண பரிசு கதையில் அவருக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது. அதனால் அந்த கதையிலே புதிதாக சில சம்பவங்களை சேர்த்தார் அவர். இந்த சந்தர்ப்பத்தில் பணக்காரி, சக்கரவர்த்தி திருமல் போன்ற பல வெற்றி படங்களை தயாரித்த ராமநாதன் செட்டியார் தன்னுடைய அடுத்த படத்துக்கு கதை வேண்டும் என்று ஸ்ரீதரை அணுகினார். புதிதாக சில சம்பவங்களை சேர்த்து தான் மெருகேற்றி வைத்திருந்த கல்யாண பரிசு கதையை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ராமநாதன் செட்டியார், இயக்குனர் C.H. நாராயணமூர்த்தி ஆகிய இருவரிடமும் விளக்கமாக எடுத்து சொன்னார் ஸ்ரீதர். அந்த கதையை கேட்டு முடித்த உடனே அவங்க முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அதை பார்த்த உடனே அந்த கதை அவளுக்கு பிடிக்கவில்லை என்று ஸ்ரீதருக்கு தெளிவாக தெரிந்தது. சிவாஜி, பத்மினி, வைஜெயந்தி மாலா ஆகிய 3 நடிக்க நாங்கள் ஒரு பிரம்மாண்டமான படத்தை தயாரிக்கலான்னு உங்கள்கிட்ட கதை கேட்குறோம், நீங்கள் என்னன்னா இப்படி ஒரு சாதாரணமான கதையை சொல்கிறீங்களே என்று ஸ்ரீதரிடம் சொன்னார் அந்த படத்தின் இயக்குனரான C.H. நாராயணமூர்த்தி. அதைத் தொடர்ந்து ஒரு சரித்திர படம் எடுங்களேன் என்று ஸ்ரீதர் அவர்களுக்கு ஆலோசனை கூற அவர் எடுத்த படம் தான் சித்தூர் ராணி பத்மினி. அந்த படத்திற்கும் வசனத்தை ஸ்ரீதர் தான் எழுதினார் என்பது வேறு விஷயம். வீனஸ் பிக்சர்ஸ் பங்குதாரரான கிருஷ்ணமூர்த்தி,
ராமநாதன் செட்டியார் ஆகிய இருவரும் நிராகரித்த அந்த கல்யாண பரிசு கதையை தன்னுடைய நண்பர்களான ஒளிப்பதிவாளர் வின்சென்ட், சித்ராலயா கோபு, திருச்சி கே அருணாச்சலம் ஆகிய மூவரிடமும் ஒரு நாள் சென்னை மெரினா கடற்கரையிலே விளக்கமாக எடுத்து சொன்னார் ஸ்ரீதர். கதையை கேட்ட அவங்க 3 பேருக்குமே அந்த கதை அப்படி பிடித்திருந்தது. இந்த கதையை அவங்க வேணான்னு சொன்னாங்க என்று சொன்ன அவர்கள் அதோடு நிற்கலை. இந்த கதையை நீயே டைரக்ட் பண்ணலாம் ஸ்ரீதர் என்றும் அவரை உற்சாகப்படுத்தினார்கள். இப்போ வீனஸ் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் வெளில எந்த கதையும் கிடைக்காததுனால திரும்பவும் ஸ்ரீதர் எழுத்த கிருஷ்ணமூர்த்தி, என்ன ஸ்ரீதர் வேறு ஏதாவது கதை யோசிச்சிங்களா என்று அவரிடம் கேட்டார். நான் புதுசாக ஒன்றும் யோசிக்கலை, ஆனால் நான் முன்னே உங்களுக்கு சொன்ன பாருங்கள், அந்த கதை அப்படியே என்கிட்ட இருக்குது. அந்த கதையை இன்னும் மெருகேற்றி வச்சுருக்கேன். இப்போ அந்த கதை நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்று அவரிடம் சொன்னார் ஸ்ரீதர். 2வது முறையாக கல்யாண பரிசு படத்தினுடைய கதையை கேட்ட கிருஷ்ணமூர்த்திக்கு அந்த கதை பெருசாக பிடிக்கலன்னாலும் எவ்வளோ நாள் படம் தயாரிக்காமல் இருக்கிறது, அதனால் அந்த கதையை படமாக தயாரிக்க ஒப்புக்கொண்டார். நமக்கு வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறேன், சரி இதையே படமாக எடுப்போம் என்று வெளிப்படையாகவே சொன்னார் கிருஷ்ணமூர்த்தி. ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் அவர் கதைவசனம் எழுதி எல்லா படத்தினுடைய படப்பிடிப்புகளுக்கும் அவர் போவார். அங்கே காட்சிகள் படமாக்கப்படுவதை பார்க்கின்ற போதெல்லாம் இந்த காட்சி இப்படி படமாக்கினா நல்லாயிருக்கும், அப்படி எடுத்தால் நல்லாயிருக்குமே என்று தன் நண்பரிடம் அவர் பகிர்ந்து கொள்வது வழக்கம். அதனால் அவர் மனசில் டைரக்ட் பண்ணுற ஆசை இருக்குது என்பதை புரிந்து கொண்ட அவர்கள் கிருஷ்ணமூர்த்திக்கிட்ட இந்த கதையை ஸ்ரீதரே டைரக்ட் பண்ணட்டுமே என்று சொன்னார்கள். உடனடியாக கிருஷ்ணமூர்த்தி எந்த மறுப்பும் சொல்லாமல் சரி என்று ஒப்புக்கொள்வார் என்று அவர்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கிருஷ்ணமூர்த்தி ஒப்புக்கொண்டார். அவர் ஒப்புக்கொண்ட போதும் ஏதோ ஒரு ஆறாம் மனசோடு தான் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்று ஸ்ரீதருடைய மனசுக்கு பட்டது. அதனால் அவர்கிட்ட முதல்ல இந்த படத்தை நான் கொஞ்ச நாள் டைரக்ட் பண்ணுறேன், எடுத்த வரைக்கும் போட்டு பார்ப்போம், உங்கள் எல்லாருக்கும் அது திருப்தியாக இருந்தால் நான் இந்த டைரக்ஷனை கண்டினியூ பண்ணுறேன், இல்லைன்னா வேறு டைரக்டர் ஒப்பந்தம் பண்ணி இந்த படத்தை எடுத்துடலாம் என்று கிருஷ்ணமூர்த்திக்கு அவர் ஆலோசனை சொன்னார். அந்த யோசனை எல்லோருக்குமே பிடித்திருந்தது. அதனால் அடுத்தபடியாக கல்யாண பரிசு படத்திற்கான ஆரம்ப வேலைகள் தொடங்கின. கல்யாண பரிசு படத்தினுடைய கதாநாயகன் ஜெமினேசன் தான் என்பதை முடிவு செய்து வைத்திருந்த ஸ்ரீதர் அவருக்கு ஜோடியாக சரோஜா தேவி அந்த படத்திலே ஒப்பந்தம் செய்தார். சரோஜா தேவியுடைய அக்கா பாத்திரத்துக்கு அவர் ஒப்பந்தம் செய்ய நினைத்திருந்த நடிகை ராஜசுலோசனா. ஆனால் அந்த படம் வெளியான போது அந்த பாத்திரத்திலே விஜயகுமாரி தான் அந்த வேடத்தில் நடித்திருந்தார். கல்யாண பரிசு படத்திலே ராஜசுலோசனா நடிக்க முடியாமல் போனதற்கு அவர் விதித்த ஒரு நிபந்தனையே காரணமாக அமைந்தது. ராஜசுலோசனா ஒப்பந்தம் செய்ய சொல்லிட்டு வேறொரு பட விஷயமாக பம்பாய்க்கு சென்று விட்டார் ஸ்ரீதர். அவர் பம்பாயில் இருந்தபோது அவரது பட நிறுவனத்திலிருந்து ஒரு ஃபோன் அவருக்கு வந்தது. இந்த படத்தை நடிக்கிறதுக்காக ராஜசுலோசனா அம்மா ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்களாம், அந்த கான்ட்ராக்டில் நீங்கள் கையெழுத்து போட்டு தரணும்னு சொல்கிறாங்க என்று சென்னையிலிருந்து அந்த தயாரிப்பு நிர்வாகி சொன்ன உடனே ஸ்ரீதர் அடைஞ்ச கோபத்துக்கு ஆத்திரத்துக்கு அளவே இல்லை. படம் எடுக்கிறது நாம், அவங்களுக்கு பணம் கொடுக்க போகிறது நாம். அப்படி இருக்கும்போது நாம் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் ரெடி பண்ணி ராஜசுலோசனா அதில் கையெழுத்து போட சொன்னால் அதில் நியாயம் இருக்குது. அவங்க ஒரு கான்ட்ராக்ட் ரெடி பண்ணி நம்மளை கையெழுத்து போட சொன்னால் அது என்ன நியாயம்? இந்த படத்தில் ராஜசுலோசனா நடிக்க வேணாம் நான் சொன்னேன்னு சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டார் ஸ்ரீதர். அதற்கு பின்னாலே தான் அந்த பாத்திரத்தை நடிக்க விஜயகுமாரி ஒப்பந்தமானார். முதல் கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்த உடனே அந்த படத்துடைய பங்குதாரரான கிருஷ்ணமூர்த்தி உட்பட எல்லாரும் எடுத்த வரைக்கும் அந்த படத்தை போட்டு பார்த்தாங்க. எல்லாருக்குமே அந்த படம் பிடிச்சிருந்தது. அதனால் தொடர்ந்து ஸ்ரீதரே அந்த படத்தை டைரக்ட் செய்வது என்று எல்லோரும் முடிவெடுத்தார். யாருமே தான் எடுத்த படத்தை பற்றி எந்த குறையும் சொல்லலைனாலும் படத்தை பார்த்த ஸ்ரீதருக்கு சின்ன சின்ன குறைகள் அங்கங்கே தென்பட்டது. அதையெல்லாம் சரி செய்து கொண்டு அடுத்த கட்ட படப்பிடிப்பை நடத்துவது என்று முடிவெடுத்த ஸ்ரீதர் தொடர்ந்து படப்பிடிப்பை நடத்தி அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை முடித்தார். படம் முடிஞ்ச உடனே திரும்பவும் எல்லாரும் படத்தை போட்டு பார்த்தாங்க. அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சியில் தயாரிப்பாளர் கிருஷ்ணமூர்த்திக்கு உடன்பாடு இல்லை. இப்போ 10 கமாண்ட்மெண்ட்ஸில் கடல் பிரிவது மாதிரி 2 பக்கமாக 2 பிரிவினராக எல்லாரும் பிரிந்தார்கள். ஒரு சிலர் கிருஷ்ணமூர்த்திக்கு ஆதரவாக இந்த கிளைமேக்ஸை மாற்றணுன்னாங்க. ஸ்ரீதருக்கு ஆதரவாக இருந்த சிலர் இப்போ இருக்க கிளைமேக்ஸே நல்லா இருக்குது, அதையே வச்சுக்கலான்றார். 2 பேரும் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருந்தாலும் மற்றவர்களை கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் 2 தரப்பினருக்குமே அப்போது இருந்தது. தயாரிப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி அந்த கிளைமேக்ஸை மாற்றலான்னு சொன்ன உடனே ஸ்ரீதர் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கல. இந்த கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், வேணால் ஒன்று செய்வோம், நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு கிளைமேக்ஸும் எடுப்போம். இந்த படத்தினுடைய பாதி பிரிண்ட்டில் இந்த கிளைமேக்ஸ் போகட்டும், மீதி பிரிண்ட்டில் இன்னொரு கிளைமேக்ஸ் எடுத்து பார்ப்போம், எந்த கிளைமேக்ஸுக்கு ரசிகர்கள் வரவேற்பு அளிக்கிறார்களோ அதை தொடர்வோம் அப்படின்னார் ஸ்ரீதர். ஸ்ரீதர் அவ்வளவு நம்பிக்கையாக சொன்னோடனே கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு இல்லை ஸ்ரீதர், நீங்கள் எடுத்த கிளைமேக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டார். கிருஷ்ணமூர்த்தி என்னைக்கு அப்படி சொன்னாரோ அன்னிலேருந்து ஸ்ரீதருடைய தூக்கம் தொலைந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அவர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுட்டு இந்த கிளைமேக்ஸை இருக்கட்டும்ட்டார். இந்த கிளைமேக்ஸ் வெற்றி பெற வேண்டுமே என்று ஸ்ரீதர் வேண்டாத தெய்வங்களே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். கல்யாண பரிசு படம் வெளியான போது தன் நண்பருடன் காசினோ தேட்டரில் இந்த படத்தை பார்ப்பதற்காக சென்றிருந்தார் ஸ்ரீதர்.
படத்தினுடைய மிக முக்கியமான காட்சியில் கதாநாயகி விக்கி விக்கி அழும்போது அங்கே இருந்த ரசிகர்கள் விக்கி விக்கி அழத் தொடங்கினார். அவர்கள் கேலி செய்வதென்ற விதத்திலே அப்படி விக்கி விக்கி அழதை பார்த்தோன்னே ஸ்ரீதர் மனம் முடிந்து போனார் என்று தான் சொல்ல வேண்டும். கதை முடிஞ்சது, படம் அவ்வளோதான் என்று தன் நண்பரிடம் சொல்லிவிட்டு மிகவும் சோகமாக அந்த தேட்டரை விட்டு வெளியே வந்தார் ஸ்ரீதர். அவர் முகத்தோற்றத்தை பார்த்து எப்படிப்பட்ட அதிருப்தியோடு அவர் வருகிறார் என்பதை தெரிந்து கொண்ட அந்த காசினோ தேட்டர் நிர்வாகி, பாதி படத்தை பார்த்துட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க, நீங்கள் பேசாமல் என் ரூமில் வந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க, படம் முடிஞ்ச உடனே ஜனங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ரிசல்ட் என்றார். அந்த காசினோ தேட்டர் நிர்வாகியை பொறுத்த வரைக்கும் அவர் மிகச்சிறந்த அனுபவசாலி என்று தான் சொல்ல வேண்டும். அவர் என்ன சொன்னாரோ அதுதான் படம் முடிந்து ரசிகர்கள் வெளியான போது நடந்தது. படத்தை பார்த்த எல்லா ரசிகர்களுக்கும் அந்த படம் பிடித்திருந்தது, அந்த படத்துடைய கிளைமாக்ஸ் உட்பட. முதல் நாள் படம் பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே அந்த படத்தை கொண்டாடினாலும் அப்படிப்பட்ட ஒரு இமாலய வெற்றி அந்த படம் அடையும் என்று ஸ்ரீதர் அப்போது நினைத்து கூட பார்க்கவில்லை. கல்யாண பரிசு படத்தினுடைய மாபெரும் வெற்றியில் அதனுடைய பாடல்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. ஏஎம் ராஜா இசையமைத்த அந்த படத்தினுடைய பாடல் எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் பாட்டெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த படத்தினுடைய கதையை 2 மணி நேரம் முழுமையாக சொன்னார் ஸ்ரீதர். எதுக்கு இவ்வளோ நீட்டி முழக்கிற, காதலிலே தோல்வி விற்றால் கன்னி ஒருத்தி, கலங்குகின்றால் அவனை நெஞ்சில் நிறுத்தி, இதுதானே உன் கதை. 2 வரியிலே கல்யாண பரிசு படத்துடைய மொத்த கதையும் சொல்லி முடித்து விட்டார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் அப்படி சொன்ன உடனே ஸ்ரீதர் மிகுந்த ஆச்சரியத்துக்குள்ளானார். நம்ம இவ்வளோ பெரிய கதையை எப்படி 2 நிமிஷத்துக்குள்ளே அடையிட்டாரு என்று எண்ணி அவர் அந்த 2 வரிகளை பயன்படுத்தி ஒரு பாடலை எழுதி தருமாறு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கேட்டுக்கொண்டார். அந்த பாடலே கல்யாண பரிசு படத்தினுடைய தீம் பாடலாக அமைந்தது. கல்யாண பரிசு படத்தினுடைய முடிவிலே காதலிலே தோல்வியுற்றான் காலை உறவன் என்று அதே மட்டில் சிறிது மாற்றத்துடன் அந்த பாடல் மீண்டும் ஒலிக்கும். கல்யாண பரிசு படத்தை பார்த்த ரசிகருடைய நெஞ்சை விட்டு நீங்காத ஒரு பாடலாக அந்த பாடல் அமைந்தது. சரியாக சொல்லணும்னா கல்யாண பரிசு படத்தினுடைய வெற்றியிலே அந்த பாடலுக்கும் பங்குண்டு என்று ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் இயக்குனர் ஸ்ரீதர். மிக பிரமாதமான வெற்றியை கல்யாண பரிசு அடைந்ததற்கு பின்னாலே அந்த படத்தை தெலுங்கிலே தயாரிப்பது என்று வீனஸ் பிக்சர்ஸ் முடிவு செய்தனர். அந்த படத்தையும் ஸ்ரீதர் தான் டைரக்ட் செய்தார். அந்த படத்திலே நாகேஸ்வரராவ் கதாநாயகனாக நடிக்க தமிழிலே கதாநாயகன் நடித்த சரோஜதேவியே தெலுங்கிலும் கதாநாயகியாக நடித்தார். அந்த தெலுங்கு படத்தினுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது ஒரு நாள் சரோஜாதேவியிடமிருந்து ஸ்ரீதருக்கு ஃபோன் வந்தது. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நாளைக்கு படப்பிடிப்புக்கு வர முடியாது என்று தகவலை தெரிவித்தார் சரோஜாதேவி. உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும், அதனால் படப்பிடிப்பை ரத்து செய்த ஸ்ரீதர் திரும்பவும் நாகேஸ்வரராவ் சரோஜதேவி இருவரிடம் கால்ஷீட் வாங்கி அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை நடத்தி முடித்தார். இந்த இறுதி நாள் படப்பிடிப்பு முடிந்து கிளம்பும்போது ஸ்ரீதருக்கு நன்றி தெரிவித்த சரோஜதேவி மீண்டும் சந்திப்போம் என்று ஸ்ரீதருக்கு கை கொடுத்தார். அவர் அப்படி மீண்டும் சந்திப்போம்னு சொன்னதுக்கு பின்னாலே ஒரு காரணம் இருந்தது. ஸ்ரீதர் அந்த படத்தை அப்போது இந்தியிலேயும் தயாரிப்பதாக இருந்தார். தமிழ் தெலுங்கு ஆகிய 2 மொழியிலே கதாநாயகன் நடித்த சரோஜதேவி ஹிந்தியிலும் தான் கதாநாயகன் நடிப்போம் அப்படின்ற எண்ணத்தில் தான் நாம் மீண்டும் சந்திப்போம் என்று ஸ்ரீதரிடம் சொன்னார். அதுக்கு உடனடியாக பதில் சொன்னார் ஸ்ரீதர். நான் ஹிந்தியிலையும் உங்களை தான் கதாநாயகியாக போடலான் இருந்தேன், ஆனால் இந்த தெலுங்கு படத்துடைய படப்பிடிப்பும் போது நீங்கள் ஒரு நாள் ஒரு காரியம் பண்ணிங்க பாருங்கள், அதிலேருந்து என்னுடைய முடிவை நான் மாற்றி கொண்டு விட்டேன் என்றார் ஸ்ரீதர். அப்படி சரோஜதேவி என்ன பண்ணார்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நாளைக்கு படப்பிடிப்பை ரத்து செய்து விடுங்கள் என்று ஸ்ரீதர்கிட்ட சொன்ன சரோஜதேவி மறுநாள் வீட்டில் ஓய்வு எடுக்கலை, வேறு ஒரு படத்துடைய படப்பிடிப்பிலே கலந்து கொண்டார். இந்த செய்தி ஸ்ரீதருக்கு வராமல் இருக்குமா? அந்த செய்தி ஸ்ரீதருக்கு வந்ததுனால்தான் சரோஜதேவிக்கு அப்படி ஒரு பதிலை சொன்னார். நீங்கள் வேறு ஒரு படத்துடைய படப்பிடிப்புக்கு போனோன்னா தாராளமாக அதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம், இப்படி ஒரு நாள் ஷூட்டிங் போனோம் சார், அதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா வேறு. ஆனால் என்கிட்ட போய் சொல்லிவிட்டு வேறு ஒரு படப்பிடிப்புக்கு போனீங்க பாருங்கள், அது என்னுடைய மனசை மிகவும் பாதிச்சது. அதனால் இந்த இந்தி படத்தில் உங்களை நான் போடுவதாக இல்லை என்று வெளிப்படையாக சரோஜதேவியிடம் நேருக்கு நேராக சொன்னார் ஸ்ரீதர். கல்யாண பரிசு தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட சொல்லி ஸ்ரீதரை வற்புறுத்தியதன் காரணமாக அந்த படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பை ராஜசுலோசனா இழந்தார் என்றால், ஒரு பொய் சொல்லிட்டு வேறு ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பிலே கலந்து கொண்டதற்காக ஹிந்தியிலே கதாநாயகன் நடிக்கின்ற வாய்ப்பை சரோஜதேவி இழந்தார். 1955ஆம் ஆண்டு நடிக்க தொடங்கிய சரோஜதேவி 2009ஆம் ஆண்டு வரை திரையுலகத்திலே தொடர்ந்து பயணித்தவர். இன்றைக்கு அவர் நம்மிடையே இல்லை என்றாலும் அவர் நடித்த எண்ணற்ற படங்கள் மூலம் என்றைக்கும் நம்முடைய மனதிலே அவர் வாழ்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.